ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அப்ஸ் இந்த தமிழ். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட் கீழே வந்து நெகட்டிவ் க்ளோஸ் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. சரி. ஸோ இதில் நம்ம எப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா, கீழே இருக்கிறாங்களா, ப்ளஸ் நம்மளுக்கு ஓப்பன் மேலே இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஓப்பன் பிலோ தான் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டும் இன்னைக்கு கீழே தான் வந்து என்ன செஞ்சிருக்கு, விழுந்திருக்கு. சரி. ஸோ இதுல நம்ம ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, மீட்டிங் பாயிண்ட் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி வீடியோவும் வந்து போட்டிருக்கோம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ ஒன்லி நீங்க வந்து நம்ம ஒரு ஏடிஎம் ஸ்டேக் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஏன் ஐடிஎம் மட்டுமே பேர் பண்ணி வந்து பார்க்கணும்? ஏன் ஆப்போசிட்ல வந்து நம்ம பார்க்கக்கூடாதா? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, அவங்க கேட்டது, இப்ப நம்ம 25,400 எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு உண்டான நம்மளுக்கு 25,400 புட் ஆப்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். இதுல வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, கால் ஆப்ஷனோட ஐடிஎம் வந்து என்ன செய்வோம், ஆட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு டைரக்ஷன் மேல போகுதா? இல்லன்னா கீழ வருதா? ரிவர்சல் குடுக்குறாங்களா? அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். சரியா? ஸோ அவரு என்ன கேட்டாரு அப்படின்னா, நம்மளுக்கு ஏன் ப்ரோ நம்ம கால் ஆப்ஷன் கீழ வருது அப்படின்னா, ஒரு ஓடிஎம் ஆப்ஷன வந்து நம்ம இதுல ஆட் பண்ணி நம்ம பார்க்கக்கூடாதா? இப்ப நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இதுல ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அவங்க இவங்கள டாமினேட் பண்ணி மேல வராங்களா? அப்படின்றத நம்ம கவனிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாரி இதுல வந்து அவர் கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம அப்படியும் வந்து பார்க்க முடியும். சரியா? ஸோ அதுவும் வந்து இன்னைக்கு வந்து தெளிவா வந்து பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஒன்லி ஐடிஎம் மட்டும் தான் வச்சு பார்த்துருக்கோம். ஓடிஎம் வச்சு பார்த்ததில்ல. ஸோ ஓடிஎம் வச்சு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஸோ சேம் மெத்தட் தான். நம்ம இதுல நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா, புட் ஆப்ஷன் வந்து மேல போகுது அப்படின்னா, கால் ஆப்ஷன போட்டு என்ன பண்ணுவோம்? புட் ஆப்ஷன் டாமினேட் பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன்ல புட் ஆப்ஷனோட ஓடிஎம் போட்டு பார்க்க போறோம். அதையும் இவங்க டாமினேட் பண்ணி மேல வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். சிம்பிள். சரிங்களா? ஸோ அதையும் வந்து இந்த வீடியோல வந்து கவனிக்கலாம், பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் தெளிவா பார்த்துருவோம். ஸோ நேத்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா 25,512 அப்படின்ற லெவலும், R1 25,624, R2 25,678 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். S1 25,388, S2 25,326 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதுல மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ் நியர்பை தான் என்ன செஞ்சிருந்தாங்க, ஓப்பன் வந்து கொடுத்திருந்தாங்க. 25,474, அதாவது நம்மளுக்கு 25,500 அந்த அரௌண்ட் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல ஓப்பன்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்டுக்கு மேல என்ன செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலே வந்து வச்சுட்டாங்க. சரியா? நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, S1 வரைக்கும் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. S1ல நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்றது வந்து எடுத்தாங்க. பட் ஆனா என்ன செய்யலைங்க, அவங்களால நிலை பெற முடியல. அகைன் நம்மளுக்கு S1 பிரேக் பண்ணி டைரக்டா S2க்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ S2 ரீச் ஆன உடனே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனா S2க்கு மேல வந்து என்ன செய்யல, அவங்களால நிலை பெற முடியல. S2க்கு கீழேயே தான் வந்து என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஸோ அங்கேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மாதிரி ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா இருந்தது நம்மளுக்கு மத்தியானம் வரைக்குமே. அதாவது ஒரு எத்தனை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி வரைக்குமே நம்மளுக்கு ஸ்லோ மார்க்கெட்டா தான் இருந்தது. அந்த 2 மணிக்கு மேல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, S2க்கு கீழ தான் இருக்கிறாங்க. சரிங்களா? S2க்கு மேல வந்து என்ன செய்யல, அவங்களால நிலை பெற முடியல. S2க்கு கீழ தான் இருக்கிறாங்க. அகைன் நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபால் வந்து வந்தது. நம்மளுக்கு ஒரு 2:30 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபால். அதாவது கரெக்ட்டா அந்த 3 மணி கேண்டில். சரிங்களா? அந்த 3 மணி கேண்டில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரே கேண்டில்ல வச்சுட்டாங்க. கீழ வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் என்ன செஞ்சிருந்தாங்க, இன்னைக்கு மார்க்கெட் வந்து வந்திருந்தாங்க. டோட்டலி நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, 300 பிளஸ் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கீழ வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு. ஓகேவா? ஸோ இத நம்ம எப்படி பிரீமியத்துல பார்க்கலாம்? பிரீமியத்துல வந்து இத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத இப்போ தெளிவா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ இதுல நம்ம 25,400 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் வந்து எடுத்திருந்தோம். நேத்து எடுத்த லெவல்ஸ் இது. சரிங்களா? நேத்து நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா, 117 அப்படின்ற லெவல் வந்து மிட் லெவலா வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரியா? மிட் லெவலா நம்ம 117 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 176, R2 220, R3 264 அப்படின்ற லெவலும், S1 76, S2 57, S3 38 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதுல நம்மளுக்கு காலையில என்ன பண்றாங்க, நம்மளுக்கு 2 பேருமே மீட் பண்றாங்க. சரியா? நம்மளுக்கு என்ன செய்றாங்க, 2 பேருமே மீட்டிங் அப்படின்றத வந்து பண்றாங்க. 2 பேருமே இங்க மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஓகேங்களா?
ஸோ மீட்டிங் நடந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, புட் ஆப்ஷனை பாருங்க. புட் ஆப்ஷன் நம்மளுக்கு கீழே இருந்து வராங்க. சரிங்களா? கீழே இருந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி என்ன செய்றாங்க, மிட் லெவலுக்கு மேல வந்துட்டாங்க. சரிங்களா? நம்மளுக்கு கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்றாங்க, மிட் லெவலுக்கு மேல வந்துட்டாங்க. சரியா? ஸோ மிட் லெவலுக்கு மேல வந்தவங்க இங்க தான் வந்து நிக்கிறாங்க. பட் ஆனா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்யலைங்க, இந்த 95 அப்படின்ற லெவலுக்கு கீழ வந்து போகல. இங்க வந்து சப்போர்ட் அப்படின்றது எடுக்குறாங்க. ஸோ இங்க எடுத்து நம்மளுக்கு ஒன்ஸ் இங்க பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா தான், சரிங்களா, இங்க பிரேக்கிங் அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ இங்க பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல போக தொடங்குறாங்க. சரியா? எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா 145 அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு டைரக்டா R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 95 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணி கரெக்டா S1 வரைக்கும் என்ன செய்றாங்க, வராங்க. S1 வந்து ரீச் ஆனதுமே தான் நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ் மூவ்மெண்டம் அப்படின்றது நடக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா R1 அண்ட் இந்த 145 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. ரெண்டாவது R1 அப்புறம் 145, ரெண்டாவது R1 145, அது அந்த 145 பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே எங்க வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மிட் லெவல் வரைக்கும் வராங்க. ஸோ இந்த மிட் லெவல் வந்தவங்க தான் இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்தது தான் மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்து நம்மளுக்கு R3 வரை என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க போயிருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கால் ஆப்ஷனும் இந்த S1 பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா S2 வரைக்கும் வராங்க. S2ல இருந்து ரிவர்சல் நம்மளுக்கு எங்க வரைக்கும் போறாங்க, S1 வரைக்கும் போறாங்க. S1 வந்து நம்மளுக்கு மேல வந்து போக முடியல. மேல இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, இங்க புட் ஆப்ஷன் வந்து மிட் லெவலுக்கு கீழே வரல. அதையும் கவனிக்கணும். ஸோ இவங்க கீழே இருந்து இவங்க மேல இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யும், கால் ஆப்ஷன்ல வாய்ப்புகள்ன்றது வரும். பட் ஆனா இது இங்க நடக்கல. சரிங்களா? அங்கேயிருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, ரெண்டாவது ரிவர்சல் நடக்குது. நம்மளுக்கு கரெக்டா S2 வராங்க. S2 பிரேக் பண்ணதுமே நல்லா பெரிய கேண்டிலா கொடுத்து S3 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க பயணம் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் மேல போகுது அப்படின்னா அதுக்குள்ள ஐடிஎம் வந்து ஆப்பனண்ட் ஐடிஎம் வந்து என்ன செய்வோம், பேர் பண்ணி கம்பேர் பண்ணி மீட்டிங் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஓடிஎம் ஆப்ஷனை நம்ம கம்பேர் பண்ணி அது எப்படி வந்து ஒர்க் ஆயிருக்கு மீட்டிங் நடந்து அப்படின்றதையும் என்ன செய்யலாங்க, தெளிவா வந்து பார்க்கலாம். ஓகேவா? 100 பாயிண்டா எடுக்கிறேன், 50 பாயிண்டா எடுக்கல. இப்போ நம்ம வந்து 25,400 கால் அண்ட் புட் வந்து எடுத்திருக்கோம். 25,400ஓட நம்ம எதை பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் ஓடிஎம் வந்து நம்ம பேர் பண்ண போறோம். சரியா? இப்போ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் 25,400 இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கும் பொழுது 25,400 அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்குது. சரியா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 50 பாயிண்ட் ஓடிஎம் ஆகணும். யாரு, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் 50 பாயிண்ட் ஓடிஎம் ஆகணும் அப்படின்னா இவங்க யாரோட வந்து மீட் ஆகணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. 25,300ஓட வந்து என்ன செய்யணும், அவங்க மீட் பண்ணாதான் அவங்க 50 பாயிண்ட் ஓடிஎம் வந்து ஆவாங்க. சரியா? ஸோ அப்போ 25,300 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம என்ன செய்யலாம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 25,300 ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 25,300 ஸ்ட்ரைக்கை நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. சரியா? இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல மீட்டிங் ஆன உடனே நம்மளுக்கு என்ன ஆவாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க 50 பாயிண்ட் ஓடிஎம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஆயிட்டாங்க. சரியா? 50 பாயிண்ட் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கா அவங்க கால் ஆப்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, புட் ஆப்ஷன் இந்த S1க்கும் மேலே வந்துட்டு இவங்களை மீட் பண்ணி டாமினேட் பண்ணி இந்த 95 அப்படின்ற லெவலுக்கு மேலே வராங்க. சரியா? இவங்களை டாமினேட் பண்ணி என்ன செய்யறாங்க, இந்த 95 அப்படின்ற லெவலுக்கு மேலே வராங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யாரு, புட் ஆப்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு 95க்கு மேலே வந்தவங்க எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னா மிட் லெவல் வரைக்கும் போயிருக்கிறாங்க. மிட் லெவலை தாண்டலை. ஓகேவா? மிட் லெவலுக்கும் இந்த 95 லெவலுக்குள்ள தான் என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது நடந்திருக்கு. ஓகே. ஸோ அடுத்து இப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க 50 பாயிண்ட் ஓடிஎம் ஆயிட்டாங்க. ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன ஆகணுங்க, 100 பாயிண்ட் ஓடிஎம் ஆகணும். சரியா? 100 பாயிண்ட் ஓடிஎம் வந்து என்ன செய்யணும், கால் ஆப்ஷன் அப்படின்றது ஆகணும். ஸோ அப்போ நம்ம இதோட எதை பேர் பண்ணணும் அப்படின்னா 25,200 புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யணுங்க, பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன நடக்குது, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஓடிஎம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இதுல ஆயிட்டாங்க. பட் ஆனா என்ன செய்யலைங்க, புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணல. 100 பாயிண்ட் ஓடிஎம்லேயே தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அங்கே இருந்தால் வந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் ஆனால் முடியல. அங்கதான் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபைட்டிங் அப்படின்றது நடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன செய்யறாங்க, இதுல மீட்டிங்லேயே இருந்து ஃபுல்லா ஒரு சைடு வேஸ் மார்க்கெட்டா வந்து என்ன செய்யறாங்க, இங்க கொண்டு போயிருக்காங்க. சரியா? இங்க நீங்க பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம் 100 பாயிண்ட் ஓடிஎம் ஆயிருக்காங்க. சரியா? ஐடிஎம்னே வருது. இப்போ வந்து என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு ஓடிஎம் வந்து ஆயிட்டாங்க. பட் ஆனால் என்ன செய்யலைங்க, டாமினேட் அப்படின்றது
புட் ஆப்ஷனால பண்ண முடியல. ஸோ அதனால தான் மார்க்கெட்டிங் என்ன செஞ்சிருக்கு, ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு எப்போ டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும், இங்கே டாமினேட் பண்ணாலுமே இந்த லெவலுக்கு மேலே போகல. எந்த லெவலுக்கு அப்படின்னா இந்த S1 லெவலுக்கு மேலே போகல. 76 அப்படின்ற லெவலுக்கு என்ன செய்யலைங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலே போகல. அகைன் இங்கே மீட்டிங் அப்படின்றது தான் நடக்குது. ஸோ இந்த மீட்டிங் நடந்து இந்த லெவலுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். எதுக்கு, புட் ஆப்ஷனுக்கு. இப்போ நம்மளுக்கு மீட் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு கால் ஆப்ஷனே இந்த லெவலுக்கு மேலே வந்தால் என்ன செய்ய முடியாதுங்க, மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். சரியா, இங்கே டாமினேட் பண்ணி புட் ஆப்ஷன் வராங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்டம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். சரியா, அது நீங்கள் டெய்லி கவனிக்கணும். இதை கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். ஸோ இங்கே என்ன நடக்குது, நல்லா மீட்டிங் அப்படின்றது வந்து பண்ணுறாங்க. நம்மளுக்கு எப்போ இந்த S1 பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் வந்து எங்கே வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் லெவல் வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, போயிருக்காங்க. மிட் லெவலுக்கு மேலே போயிருக்காங்க. விக் அப்படின்றது நம்மளுக்கு 135 வரையும் வச்சிருக்கு. சரியா, ஸோ மிட் லெவலாகவே நம்ம எடுத்துக்கலாம். மிட் லெவலில் நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கொடுத்து மார்க்கெட் அப்படின்றது இங்கே க்ளோசிங் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து கவனிக்கணும். மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றத 100 பாயிண்டாக எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு 50 பாயிண்ட் வந்து என்ன செய்வாங்க, இவங்க கீழே இறங்குவாங்க. ஒவ்வொரு 50 பாயிண்டோட என்ன செய்வாங்க, கீழே இறங்கி ஓடிஎம் வந்து ஆவாங்கன்னு அர்த்தம். சரியா, இப்போ ஏடிஎம்ல இருக்கிறாங்க. ஏடிஎம்லேருந்து நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் ஓடிஎம், தென் நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் ஓடிஎம். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இவங்களை டாமினேட் பண்ணி மேலே போயிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடந்திருக்குங்க, இங்கே ஒரு 150 பாயிண்ட் ஓடிஎம்மா வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க ஆயிருப்பாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 25,100 நம்ம இதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 25,100 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரியா, 25,100 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இவங்க எப்போ மீட் ஆகிறாங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த கேண்டில், பெரிய கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் நம்மளுக்கு மீட்டிங்கே அப்படின்றது நடக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன ஆயிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் ஓடிஎம்மா வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆயிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா, நம்மளுக்கு எப்போ மீட்டிங் நடக்குதோ அப்பவுமே நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, இவங்க கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் ஓடிஎம்மா வந்து ஆயிட்டாங்க. சரியா, ஸோ அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க கால் ஆப்ஷன். ஓகே, நம்மளுக்கு எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, இந்த இடத்துக்கு நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றதுக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட அவங்க 200 பாயிண்ட் ஓடிஎம் ஆயிருக்கணும். இந்த 25,000 அப்படின்றதோட மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு 25,400 கால் ஆப்ஷன் வந்து 200 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்குங்க, ஓடிஎம்மா வந்து ஆயிருக்கணும். ஸோ இப்போ இவங்களோட மீட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றதையும் பார்த்துடலாம். சாரி, ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு 25,000 புட் ஆப்ஷனோடைய கால் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வந்து இவங்க ஓடிஎம் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓடிஎம்மா வந்து ஆயிருக்கிறாங்க. யாரு, 25,400 கால் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணுங்க, ஓடிஎம்மை வச்சும் பார்க்கலாம். ஐடிஎம்மை வச்சு மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்றது இல்லை, ஓடிஎம்மை வச்சு கூட என்ன செய்யலாங்க, நம்மளால ஒரு மீட்டிங் பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத, அதாவது நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் எப்படி போகுது அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா, ஸோ இதில் வந்து பை செல் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம வந்து இதில் பை செல் பண்ணுறதுக்காக எந்த எதுவுமே நம்ம சொல்லலை. டைரக்ஷனை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாங்க, நிறைய ஐடியா வந்து கிடைக்கும். எப்படி வந்து இதை யூஸ் பண்ணலாம், எப்படி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஐடியா வந்து என்ன செய்யுங்க, இதுலேருந்து கிடைக்கும். சரியா, ஸோ இதை நீங்கள் டெய்லி வந்து என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்போ தான் இதோட இது வந்து புரிய வரும். இதோட லாஜிக் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், புரிய வரும். ஓகே, ஸோ நான் சொல்றதுனால கிடையாது, நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா, சரி. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.